ஆல், இட்ஸ் விஜே. இன்றைக்கி மார்னிங் எப்போவும் போல் ஆரம்பிச்சது. அண்ட் இன்றைக்கி பூண்டு குழம்பு தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் உரிச்சிறதுக்குள்ளே அம்மா பூண்டு குழம்புக்கான மசாலா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது எப்படி தான் தெரில, நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், முன்னாடியே உரிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அம்மாட்டையும் என் ஃப்ரெண்ட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். அது இந்த ஃபோன்காரங்க எப்படி தான் கேட்குறாங்கன்னு தெரியலை. அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டாவில் எனக்கு ரீல் வருது. இந்த மாதிரி தக்காளி பழம், வெங்காயம், வெள்ளைப்பூடு, தேங்காய் என்னென்னமோ அடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாதான். அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம எதையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாது போல். மொத்தத்துக்கு பார்த்தா ஃப்ரிட்ஜையே வீட்டில் வைக்கக்கூடாது போல், அவ்வளோ அடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு தான் அந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியலை. என்னமோ காலையில் உட்காந்து எல்லாத்தையும் உரித்து குழம்பு ஒரு வழியாக வச்சுட்டேன். புடலங்காய் பொரியல் தான் பிளான் பண்ணியிருந்தேன், அதையும் ஒரு வழியாக முடிச்சாச்சு. எல்லாத்தையும் அமுச்சு விட்டாச்சு வேலைக்கு, ஸ்கூலுக்குன்னு. இந்த மீன் பாவமாச்சு, அதுகிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சாப்பாடு போட்டுட்டு, தலைக்கு ரொம்ப நாள் ஆச்சு நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணி, இன்றைக்கி அதனால் ரோஸ்மேரி ஆயில் வச்சுட்டு பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு ரெடியாக இருந்தேன். இன்றைக்கி ஊருக்கு போக வேண்டியது இருந்தது. குட்டி பார்க்க செக்கப் இருக்குது மதுரையில். ஸோ கிளம்பிட்டோம். இந்த சன்செட் செம்மையாக இருந்தது பார்க்க. சரி இந்தா போயிடலாம் அந்தா போயிடலான்னு பார்த்தா செம்ம டிராஃபிக். மார்த்தான்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே 7:30 ஆகிடுச்சு. அப்பாடான்னு போய் உட்காந்தா எங்கள் அம்மா ஆச்சியை நான் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். இன்றைக்கி டின்னர் நீயே ரெடி பண்ணிடுறியா பாப்பான்னாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். என் ஃப்ரெண்டு அந்த பேன் வாங்கி அமுச்சிருந்தா. ஜஸ்ட் 130 rupees தான். சூப்பராக இருந்தது. இனி அதை ஊருக்கு எடுத்துகிட்டு போய் சீசனிங் பண்ணி எல்லாரும் அதில் பண்ணணும் ரெசிபீஸ்லாம். அவ்வளோதான். டாடா பை பாய்.